गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुस्वामिनः जय। ओम यदा वै ईश्वदेवेन यजते अथ संवत्सरस्य गृहपतिमाप्नोति यदा संवत्सरस्य गृहपतिमाप्नोति अथ सहस्रयाजिनमाप्नोति यदा सहस्रयाजिनमाप्नोति अथ गृहमेधिनमाप्नोति यदा गृहमेधिनमाप्नोति अथाग्निर्भवति यदाग्निर्भवति अथ गौर्भवति। एषा वै ईश्वदेवस्य मात्रा एतद्वा एतेषामवमम् अतोतो वा उत्तराणि श्रेयागुंसि भवन्ति यद्विश्वे देवाः समयजन्त तद्वै ईश्वदेवस्य वैश्वदेवत्वम्। ஸ்ரீயப்பதியான யக்ஞேஸ்வரருடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால நம்ம எல்லாருக்கும் பரம பாக்யம். இப்பேற்பட்ட மகான்கள் பண்ணக்கூடிய யஜ்ஞத்துல நாம் எல்லாம் கலந்துக்கிறோம் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. நேத்திக்கு இந்த யாகங்கள்லாம் முந்தானேத்திக்கு ஆரம்பிச்சு சங்கல்பம் பண்ணிக்கிறச்சே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது பார்க்கறதுக்கே. ராமாயணத்துல சீதாராமாளுக்கு விவாகம் பண்ணணும் அப்படிங்கிறச்சே பிரம்மாவிலேருந்து ஆரம்பிச்சு இப்போ ராமச்சந்திரமூர்த்தி வரைக்கும் அவளுடைய வம்சத்தை வசிஷ்டர் எல்லாம் சொல்றார். அதில் அந்த மாதிரி இவா இந்த இவா குடும்பத்துல இப்போ சிருஷ்டி காலத்திலேருந்து ஆதி காலத்திலேருந்து சூரியன் இருக்கிற ராமதாத்தா சொல்லிட்டே இருப்பார். சூரியன் இருக்கிற காலத்திலேருந்து எங்க ஆத்துல பரமாச்சாரியால் சொல்லுவா, இந்த கிரகத்துல இவா பரம்பரையில சூரியன் அதாவது சிருஷ்டி காலத்திலிருந்து அவிச்சின்னமா அக்னிஹோத்திர பரம்பரை இவாளோடது. அதுலயும் நமக்கு மகாக்னி சயனம் பண்ணவாளாக இவா நமக்கு கிடைச்சிருக்கா. தர்மசாஸ்திரத்துல சொல்லும் பொழுது பிரதிதினம் எழுந்துண்ட உடனேவே பார்க்க வேண்டியவன் அப்படின்னு சொல்றார். அக்னி சித்த ஒரு நாள் காலம்பரை எழுந்துட்டதும் இவாள மகாக்னி சயனம் பண்ணின இந்த எஜமானால நம்ம தரிசனம் பண்ணினோம்னாலேயே நமக்கு அன்னைக்கு தினம் மங்களமா இருக்கும்னு ஆன்மீகத்துல சொல்றார். அவ்வளவு பிராத்தஸ்மரணியாளாக இருக்கக்கூடியவர்கள், மகாக்னி சயனம் பண்ணினவர்கள். அவா இந்த மாதிரி அனுஷ்டானம் பண்றது, நமக்கு இந்த சன்னிவேசத்துல கலந்துக்கிறது அப்படிங்கிறதே நமக்கெல்லாம் பரம பாக்கியம். அப்படி இருக்க அண்ணா சொன்ன மாதிரி ஒவ்வொரு யாகத்துக்கும் ஒவ்வொரு மகத்துவம் இருந்த பொழுதிலும் இந்த சாதுர்மாசியம் அப்படிங்கிற யாகம் ஒருத்தன் பண்ணினானே ஆகில் அவனுக்கு மறுஜன்மாவே கிடையாது அப்படிங்கிறத அண்ணா முதனாலே சொன்னார். அவர் ஜனன மரணம் அப்படிங்கிறத அந்த சிருங்கலையை உடைச்சுண்டு அவர் காலஸ்வரூபியாகவே பகவானாகவே அந்த சாயுஜ்யத்துல இருக்கார் அப்படிங்கிறத ஆச்சரியமா எடுத்து சொன்னார். இததான் அங்கங்க இந்த சாதுர்மாசிய பிரகரணத்துல சொல்லிண்டே வரார். அதுல இந்த சாதுர்மாசிய யாகத்துக்கு சங்கல்பம் பண்ணிண்டா பொதுவா எந்த ஒரு காரியத்திலையும் எந்த ஒரு விஷயத்தையும் நாளா நம்மளால பிரிச்சுக்க முடியும். அந்த மாதிரி இந்த சாதுர்மாசிய யாகம் அப்படிங்கறத எடுத்துட்டோம்னு சொன்னா நமக்கு முதல் பங்கு ஒரு 25% புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். வைஸ்வதேவ யாகம் அப்படின்னு பெயர். அடுத்த பங்குக்கு, இரண்டாவது பங்குக்கு வருணப்பிரகாச யாகம் அப்படின்னு பெயர். மூணாவது சாக்கமேதம் அப்படின்னு பெயர். நாலாவதுக்கு சுனாசீரியம் அப்படின்னு பெயர். இது எல்லாத்தினுடைய தாற்பயமும் விசேஷமா அப்புறம் அவகாசம் இருக்கிறச்சே மகான்கள்லாம் உபதேசம் பண்ணுவா. அதுல இன்றைய தினம் நாம பார்த்தது அப்படிங்கிறது இந்த வைஸ்வதேவ பர்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகா யாகம். இந்த வைஸ்வதேவ யாகம் பண்றது அப்படிங்கிறதும் அதை தரிசனம் பண்றது, அதற்கு நாமெல்லாம் சககாரம் காயேன மனசா வாச்சசாவா நம்ம ஏனகேன பிரகாரேன இதுக்கு நம்ம உபகாரம் பண்ணினோம், இதை தரிசனம் பண்ணினோம்னு சொன்னா ரொம்ப வசத்தியான பலனை சொல்றார். அந்த மந்திரத்துலதான் யதா வை ஈஸ்வதேவே நயஜதே
வைஸ்வதேவம்னு சொல்லக்கூடிய இந்த யாகத்தினால ஒருவன் எப்பொழுது யாகம் பண்றானோ பண்ணக்கூடியவன் அத சம்பத்சரஸ்ய கிருஹபதிமாப்னோதி. சம்பத்சரஸ்ய அப்படின்னு சொன்னா சம்பத்சர சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய யாகம். பொதுவா யாகங்கள்ல சோமயாகத்துல நாம இப்பெல்லாம் பார்க்கக்கூடிய சோமயாகத்துக்கு ஏகாகம் அதாவது ஐகாஹிகம்னு பெயர். ஒரு நாள் பண்ணக்கூடிய சுத்தியாகஸ்ன்னு சொல்லுவா. சோமரசத்தை ஹோமம் பண்றது ஒரு நாள். இதுவே 2 நாள் 3 நாள்னு 12 நாள் வரைக்கும் பண்ணலாம். அந்த 2வது நாள்ல இருந்து 11வது நாள் 12வது நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய யாகங்களுக்கு அஹீனங்கள் அப்படின்னு பெயர். 12 நாளுக்கு மேல 13ல இருந்து இருக்கக்கூடியது எல்லாத்துக்கும் சத்ரயாகம் அப்படின்னு பெயர். ஆமா, 11க்கும் 12க்கும் ரெண்டுத்துக்குமே அஹீன சத்ரோபயாத்மகத்துவம் சொல்றார். 13ல இருந்து 100 நாள் வரைக்கும் இருக்கக்கூடியதற்கு சத்ரயாகம்னு பெயர். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 101ல இருந்து எத்தனை நாள் நம்ம யாகம் பண்ணினாலும் அந்த யாகங்களுக்கு அயனம் ராத்திரி சத்திரம் அப்படின்னு 2 விதமா சொல்றார். ராத்திரி சத்திரம், அதனால்தான் ராத்திரம் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் பிரயோகம் பண்றார். இதுல அந்த 100க்கு மேல இருக்கிறதுக்கெல்லாம் அயனம் அப்படிங்கிற பெயர் வருது. அதுல முதல் 100 நாள் ஒரு வருஷ காலம் பண்ணக்கூடியது அப்படிங்கிறதுல நிறைய அயனங்கள் இருந்தாலும் கவாமயனம் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தமானது. கோக்களுக்கு அபிமானியான பகவான், அதாவது தேவதை இந்த யாகத்தை பண்ணினார்னு விஸ்தாரமா வருது. அந்த கவாமயனத்தை தான் இங்க சொல்றார். சம்பத்சரஸ்ய அப்படின்னா கவாமயனஸ்ய அப்படின்னு அர்த்தம் பண்ற. அத சம்பத்சரஸ்ய கிரகபதி மாப்னோதி. அந்த கவாமயனம் அப்படிங்கிறது எதற்காக பண்றதுன்னு கேட்டா, பசுமாடுகள் எல்லாம் க்ஷேமமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்றதுதான் கவாமயனம் அப்படின்னு சொல்லக்கூடிய யாகம். அவைகளுக்கு என்ன பிரார்த்தனை உண்டோ அது விஸ்தாரமா வேதம் அந்த இடத்துல கதைய உபாக்கியானத்துல சொல்றது. அவைகளுக்கு முக்கியமா இருக்கக்கூடிய பிரார்த்தனை கொம்பு வளரணும் அப்படின்னு ஒண்ணு, 2வது பசியே இருக்கக்கூடாது அப்படின்னு. ஜீவன்கள்லயே பசுமாடுக்கு ரொம்ப அதிகமா பொதுவா வயம் தீக்ஷ்ண க்ஷுதாஹா அப்படின்னு இவர் சொல்றார். அவர் நம்ம ஜட்டாயு சம்பாத்தி சொல்லும் பொழுது ரொம்ப பசி கொண்டவர்கள் அப்படின்னு தன்னுடைய ஜாத்திய சொல்லிக்கிறார், கழுகுகளை. அந்த மாதிரி பசுக்களுக்கும் ரொம்ப இது க்ஷுத்பாதை ரொம்ப இருக்குமா. அதனால இந்த பசுமாடுகள்லாம் எந்த ஜீவன்ட்ட வேணா ஆகாரம் கொண்டு போங்கோ, ஒரு ஸ்வானம் முதலியவைகள்லாம் கூட இவ்வளவு வேகமா வராது. பசுமாடு கிட்ட ஆகாரத்தை கொண்டு போயிட்டா தாவி குதிச்சுட்டு வருமா, அவ்வளவு க்ஷுத்பாதை அதுக்கு உண்டுன்னு சொல்றார். அதனால பசி அதுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்றார். அதனால என்ன பண்ணணுமா, கோசம்ரக்ஷணம் பண்றவாளுக்கு பசுமாட்டுக்கு பசி இல்லாத அளவுக்கு இவாளுக்கு அந்த போஷணம் பண்றதுக்கான திரவியங்கள்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோ அபிமானி தேவதையா இருக்கக்கூடியவர் அந்த யாகத்தை பண்றார் அப்படிங்கிறத சொல்றார். சிருங்கமும் ஏற்பட்டது யாஷ்சோர்ஜம் அவாருந்தத அப்படிங்கிற இடத்துல ஊர்ஜான்னு சொல்லக்கூடியதுல க்ஷுத்பிபாசா ராஹித்யம்னு சொல்றார். அந்த தாகம் பசி இல்லாத அந்த ஒரு நிலைய அந்த பசுக்கள் அடைஞ்சுதுன்னு. அந்த மாதிரி நமக்கு இங்க பிரத்யக்ஷமா இந்த கவாமயனம்ங்கிறத ஒரு யஜ்யமா பண்ணாட்டி கூட நம்ம ஆசிரமத்துல அந்த பசுமாடுகள் எல்லாம் சம்ரக்ஷணம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய அந்த கவாமயனம்னு சொல்லக்கூடிய யாகத்துல கிரகபதி அப்படிங்கிறவர் யாருன்னு கேட்டா, பொதுவாவே சத்திரங்கள்ல எல்லாம் 16 பேர் ரித்விக்கள் இருப்பா. 17வதா கிரகபதினு ஒரு ஆர்த்திஜ்யம், எஜமானர்னு சொல்றது இல்ல. சத்திர யாகத்துல இருக்கக்கூடியவர் யாரோ அவர் கிரகபதினு பேரு. யாஜமானம்னு சொல்லக்கூடிய ஆர்த்திஜ்யத்தை அவர் பண்ணுவார். அதனால அவருக்கு கிரகபதினு பெயர். அந்த கிரகபதி ஸ்தானத்தை வைஸ்வதேவ யாகம் பண்றவா அடையறா. லோகத்துல இருக்கக்கூடிய ஆமா அவளுக்கு ஆமா ஆமா சத்திர ஆமா பண்றதுனால அங்க சத்திரயாகத்துல இந்த சத்திரயாகத்துல 17 பேரும் ஆகிதாக்னிகளா இருந்து 17 பேரோட அக்னியையும் ஒண்ணு சேர்த்துட்டு பண்ணுவா. அதனால எல்லாருக்கும் சுவாமித்துவம் உண்டு அப்படின்னு சொல்றார். சர்வே எஜமானாக சர்வே ரித்விஜா அப்படின்னு சொல்லுவார். அப்படி இந்த கிரகபதித்துவம் அப்படிங்கிறது ரொம்ப வசத்தியா சொல்றார் அந்த கவாமயனத்துல. இந்த வைஸ்வதேவ யாகம் பண்றவர் அந்த கவாமயனம் பண்ணக்கூடிய கிரகபதிக்கு என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை சபதி அடையறார்னு சொல்றார். யதா வைஸ்வதேவேன யஜதே அத சம்பத்சரஸ்ய கிரகபதி ஆப்னோதி. சம்பத்சரஸ்யன்னு சொல்லக்கூடிய கவாமயன யாகத்தினுடைய கிரகபதித்துவம் பலன் என்ன உண்டோ, அந்த கிரகபதிக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன உண்டோ அதை அடையறார்னு சொல்றார். இப்ப இந்த யாகத்துக்கு நம்ம இந்த வைஸ்வதேவம்னு சொல்லக்கூடிய இந்த யாகத்தை
இந்த திதின சாத்தியம் 2 நாள் பண்ணக்கூடிய இந்த யாகத்துல நம்ம கலந்துக்கிறதுனால உபகாரம் பண்றதுனால 1 வருஷம் சத்திரயாகம் பண்றதுக்கு என்ன பலன் உண்டோ 1 வருஷம் சத்திரயாகம் பண்ணினா என்ன ஒரு பிரயோஜனம் பசுமாடுகளுக்கெல்லாம் கிடைக்குமோ, பசி இல்லாம அது க்ஷேமமா இருக்குமோ, அந்த பலனை நாம ஏற்படுத்துறோம் அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது. அப்புறம் எப்போ இவா அந்த பலனை அடைஞ்சாலோ சபதி உடனே சொல்றார், யதா சம்வத்சரஸ்ய கிரகபதி மாப்னோதி அத சஹஸ்ர யாஜினம் ஆப்னோதி. இதோட நிறுத்தல, இந்த சம்வத்சர இந்த கவாமயனத்தினுடைய பலனை அனுபவிச்ச தட்சணமே இவாளுக்கு என்ன ஆயிடுறதுன்னா சஹஸ்ர யாஜினம் ஆப்னோத்தின்னு சொல்ற. இந்த சஹஸ்ரயாஜி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, சஹஸ்ர தட்சிணாக்கமான அப்தோரியாமாதி யஜ்யங்களை பண்ணினா. பொதுவா அப்தோரியாமம் சர்வவேதசம் முதலிய யஜ்யங்கள் எல்லாம் 1000 விதமான 1000கணக்கான தட்சிணைகளை சொல்றார். அதனால அதுக்கெல்லாம் சஹஸ்ர தட்சிணாகா அப்படின்னு வேதத்திலையும் ஏவா சஹஸ்ர தட்சிணாகா அப்படிங்கிற இடத்துல மோக்ஷஹேத்துவா சொல்றார் இந்த யஜ்யங்கள் எல்லாம். அப்படி இந்த சஹஸ்ர தட்சிணாக்கமான யாகங்களுக்கு இருக்கே அந்த பலனை இவ அடையறா அப்படின்னு சொல்ல. சோ நாம இந்த வைஸ்வதேவத்துல கலந்துக்கிறதுனால கவாமயன பலன் அதற்கு மேல ஒரு படி மேல போய் இந்த சஹஸ்ர தட்சிணாகமான யஜ்யமான அப்தோரியாமாதி யஜ்யங்கள்ல நாம கலந்துண்டா அதற்கு உபகாரம் பண்ணினா நமக்கு என்ன பலன் கிடைக்கிறதோ அந்த பலன். இதுக்கு என்ன பலன்னு கேட்டா முக்தி ஹேத்துவம்னு சொல்றோம். ஏன்னா அந்த இடத்துல எல்லாமே யாகத்திரி யஜ்ஞசீலானாம் அப்படிங்கிற இடத்துலயும் ஏவா சஹஸ்ர தட்சிணாகாங்கிறதுக்கும் ஒரே மாதிரி அர்த்தம் தான் வியாக்கியானம் பண்ற. அப்படி இதுக்கு முக்தி ஹேத்துவம் சொல்றார். அப்பேற்பட்ட வசத்தியான பலன். அந்த பலனை இந்த வைஸ்வதேவ யாகம் பண்றவா சபதி இன்னைக்கு இந்த வைஸ்வதேவ யாகம் பண்ணிட்டு பிரகாசிக்கக்கூடிய இந்த தீட்சிதாளுக்கு அந்த ஸ்தானம் அந்த பலன் இருக்கு. அவா மூலியமா நாம அதனாலதான் சொல்றார், தேவானாம்பா ஏஷ ஆனீதா யச்சாதுர்மாஸ்ய யாஜி. இந்த சாதுர்மாச யாகம் பண்றவா நம்மளை போலவான்னு நினைச்சுக்க கூடாதான், தேவதைகளில் ஒருவராக இருந்து நம்ம முன்னாடி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ற. அதனாலதான் தஸ்மாத் சம்வத்சர சதஹா, இந்த இப்ப சொன்னமே கவாமயன யாகம் பலனை அனுபவிக்கிறவான்னு, இந்த கவாமயன யாகம் பண்ணக்கூடியவாளுடைய கிரகத்துல எத்கிஞ்ச கிரகே கிரியதே, அவ கிரகத்துல என்ன நடந்தாலும் தது ஆப்தம், அவ பண்ணக்கூடிய செயல்கள்ல அவளுக்கு தெரியாம கலந்துக்க நம் போன்ற இருக்கிறவர்கள்னால ஏதாவது லோபம் ஏற்பட்டாலும் அது பூர்ணமாக ஆகும். அவளுக்கு இந்த கர்ம லோபங்கிறதுக்கு பிரசக்தியே கிடையாதுன்னு சொல்ற. எத்கிஞ்ச சம்வத்சர சதஹா எத்கிஞ்ச கிரகே கிரியதே தது ஆப்தம் கிரியதே. அது மட்டும் இல்ல, அவருத்தம்னு சொல்ற. அவருத்தம்னா என்ன அப்படின்னு கேட்டா, முதல்ல இந்த நியூனாதிரேகங்களை சொல்றார். அடுத்தது அவளுக்குன்னு ஏதாவது பிரார்த்தனைகள் இல்லாட்டி கூட, அவ நிஷ்காமியமா அந்த கர்மாவை பண்ணினா கூட அவளை சார்ந்தவர்களுக்கும் அவருக்கும் அவருத்தம் அபிஜிதம் கிரியத்தை, எல்லா பலனும் தானாவே கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். அதனால இவாளுக்கு கிரியாத்தகா காலத்தகா அல்லது காமனாத்தகா எந்த விதமான இவா எந்த அபேட்சையும் இல்லாம எது எப்படி நடந்தாலும் இவாளுக்கு தற்பூர்ணமாக நடக்கும் அப்படின்னு சொல்ற. அப்பேற்பட்ட ஒரு இடம் இந்த வைஸ்வதேவ யாகம்ங்கிறது. இந்த சாதுர்மாச யாகம் பண்றவாங்கிறவா தேவர்களில் ஒருவர் அப்படின்னு வேதம் சொல்றது. அப்படிப்பட்டவா யாகம் பண்றா அப்படின்னு சொன்னா இதனுடைய மகத்துவத்தை கேட்கணுமா? மேலும் சொல்றார், யதா சஹஸ்ர யாஜினம் ஆப்னோதி அத கிரகமேதினம் ஆப்னோதி. அது மட்டும் இல்ல, இந்த யாகம் பண்ணக்கூடிய வைஸ்வதேவ யாகம் பண்ணக்கூடியவா கிரகமேதீய தர்மங்கள்னு சொல்லக்கூடிய காலம்பர பிராத்தஸ்மரணத்திலேருந்து ஆரம்பிச்சு என்னென்ன இஷ்டாபூர்த்தாதி தர்மங்கள் இருக்கோ எல்லா தர்மங்களை பண்ணின பலனை இவா இந்த வைஸ்வதேவத்தினால அடையறான்னு சொல்ற. யதா சஹஸ்ர யாஜினம் ஆப்னோதி அத கிரகமேதினம் ஆப்னோதி. இதெல்லாம் என்னைக்காவது அப்படின்லாம் இல்ல, யதா வைஸ்வதேவேன யஜதே. இதுவும் எப்ப யாகம் பண்ணினாரோன்னு சொல்ல, பண்ணும்போது அப்படின்னு வர்த்தமான பிரயோகம் பண்றா. வைஸ்வதேவ யாகம் பண்ணும் பொழுதே இவாளுக்கு அந்த பலன் எல்லாம் கிடைச்சிடுறது, உடனே கிடைக்கிறதுன்னு சொல்ற. அதனால இவாளுக்கு இதை தாண்டி தனியா இஷ்டபூர்த்தாதி தர்மங்களை பண்ண வேண்டிய அவசியமோ அல்லது இந்த வேற ஏதாவது நித்திய நைமித்திக கர்மாக்கள்ல இருக்கக்கூடிய பலனோ எதுவுமே இவா தனிப்பட்டு சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சாதுர்மாச யாகம் பண்றவா, அதுவும் வைஸ்வதேவ யஜ்ஞம் பண்ணினவா, இது எல்லாத்தையும் அடையிறா.
இன்னும் ஒரு படி இப்ப மனுஷலோகத்துல இருக்கக்கூடிய பலன்களோட எல்லா உச்சத்தையும் சொல்லிட்டார். இஷ்டாபூர்த்த தர்மங்கள் எல்லாத்தினுடைய பலன், சரஹஸ்ர தட்சிணாகமான யாகத்தினுடைய பலனான முக்தி பரியந்தம், கவாமயனம் முதலிய லோகத்துக்கே க்ஷேமத்துக்கு கொடுக்கக்கூடிய யஜ்யங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒரு படி மேல போறார். யதா கிரகமேதினமாப்னோதி அதாக்னிர்பவதி. இவா இது பரியந்தம் இந்த பலனை அனுபவிச்சுருந்தான்னு சொல்றார். இப்போ ஒரு படி மேல போய் சொல்றார், இவா அக்னிஸ்வரூபியாக ஆயிடுறார். அதாவது அக்னி சர்வா தேவதாக, அக்னி அப்படிங்கிறவர் ஏதோ ஒரு தெய்வம் அப்படின்னு கிடையாது. வேதம் எப்பொழுதுமே என்ன சொல்லும்னா, தேவதைகளுடைய முகம் அக்னி பகவான். அக்னியில நம்ம ஒரு ஆகுதிய கொடுத்தோம்னு சொன்னா, எப்படி நம்மாத்துல நம்ம குழந்தைக்கு வாயில ஊட்டி விடுவோமோ, சாட்சாதேவ தேவானாம் ஆஸ்யே ஜுஹோதி அப்படின்னு அக்னியில நாம பண்ணக்கூடிய ஹோமம் அப்படிங்கிறது சாட்சாத் பகவானுடைய முகத்திலேயே கொடுக்கற மாதிரின்னு சொல்ற. அதனாலதான் எந்த தேவதைக்கு வேணா அக்னியில சுவார்த்தம் என்ன புரியலையே அப்படின்னா, பாஷ்யக்காரால் சொல்றா, கவாம் அபிமானி தேவதா பவதி அப்படின்னு சொல்றார். இந்த கோக்களுக்கு அபிமானியான தேவதை யாருன்னு கேட்டா, சாட்சாத் ஜெகத்குருவான ஸ்ரீகிருஷ்ணர் இல்லையா? அவரை தானே கோவிந்தன் கோவிந்தன் கொண்டாடுறோம். அக்னி பகவானுக்கு துல்லியமானவான்கிறத சொல்லி நிறுத்தாம அத கௌர்பவதி, சாட்சாத் கோக்களுக்கு அபிமானியான தேவதையான கோவிந்தனுக்கு துல்லியமாறா, அப்படியே அத கௌர்பவதி. இதுதான் வைஸ்வதேவத்தினுடைய மாத்ரான்னு சொன்னா பலன். ஏஷா வை ஈஸ்வதேவஸ்ய மாத்ரா. இவ்வளவு வசத்தியா வைஸ்வதேவத்துக்கு பலன் சொன்னதோட இல்ல, இது பண்ண போற 3 யாகத்தை விட கம்மின்னு சொல்லிட்டார். ஏதத்வா ஏதேஷாம் அவமம். இதுக்கப்புறம் பண்ண போற வருணப்பிரகாசமோ, அதுக்கப்புறம் பண்ணக்கூடிய சாகமேதமோ, அதுக்கப்புறம் பண்ணக்கூடிய சுனாசீரியம், அதோதோவா உத்தராணி ஸ்ரேயாகும் சிபவந்தி அப்படின்னு சொல்லி மேலும் 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 இப்போ எல்லா விதமான பலனும் இந்த வைஸ்வதேவத்திலேயே வந்துட்டா. இந்த வைஸ்வதேவ ஒரு யாகத்தினால இவா சத்திரயாகம் பண்ண பலன் அடைகிறா. இவா அப்படிங்கிறது எஜமானருங்கிறவா நமக்கு பிரதிநிதியாக இருக்க. எல்லாருமே யாகம் பண்ணிட முடியாது. அப்போ யாகம் அப்படிங்கிறது இவாளுக்காக அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நாம எல்லாம் அண்ணாவோட சத்சங்கத்துல பாகவதத்தை நித்தியம் பாராயணம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பாகவதத்துல தக்ஷ யஜ்ஞத்துல தக்ஷனுடைய யாகம் தடப்பட்டு போன பொழுது பிரம்மா கதறிண்டு போய் பரமேஸ்வரனை சரணாகதி பண்றார். ஏதோ தக்ஷனுடைய யாகம் அவனுக்கு ஹிலானின்னு இல்ல, அந்த இடத்துல பதப்பிரயோகம் பண்றார். லோகத்துல நிறைய துர்பிக்ஷங்களை கண்ட பிரம்மா பரமேஸ்வரனை சரணாகதி பண்ணார்னு சொல்றார். அப்போ யாரோ யாகம் அப்படிங்கிறது யாரோ ஒருத்தருக்காகன்னு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்றார். அதனாலதான் கிருஹ்யாக்னி ஸ்ரௌதாக்னின்னு 2. கிருஹ்யாக்னியில சுவார்த்தமான கர்மாக்களை தான் பண்ணிக்க முடியும். ஸ்ரௌதாக்னியில சுவார்த்தமான கர்மாவை பண்ணிக்க முடியவே முடியாது அப்படின்னு சொல்ற. அப்போ அவ பண்ணக்கூடிய எல்லாமே அக்னிஹோத்திரங்கள்ல இருந்து எல்லாமே அவ ஒரு அக்னிஹோத்திர சேஷத்தை பிராசனம் பண்ணா தஸ்மாத் கர்ப்பாக அனஸ்யந்தோ வர்த்தந்தே. பண்ணக்கூடிய ஒவ்வொரு பலனும் என்ன பண்ணினாலும் இதனால ஜகத்துல இந்தந்த க்ஷேமம் ஏற்படுறதுன்னு தான் இருக்குமே தவிர அவளுக்கு இந்த நன்மைன்னு கிடையவே கிடையாது. அது இந்த மாதிரி ஒண்ணு. இதுவே வத்திரேகமா பார்த்தோம்னா, யஜ்ஞத்துல ஒரு சிரமம் தக்ஷனுக்கு வந்த பொழுது லோகத்துக்கே துர்பிக்ஷம் வந்தது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது பிரம்மா சொல்றார், ஒரு யஜ்ஞம் இந்த மாதிரி தடைப்பட்டால் லோகத்துக்கு ஆகாது, தக்ஷனுக்காக பண்றீங்களோ இல்லையோ லோகக்ஷேமத்துக்காக இந்த யஜ்ஞத்தை சந்தானம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்றாருன்னு வருது. இதேதான் மகாபலியான பலிச்சக்கரவர்த்தியினுடைய சதமான அஸ்வமேதம் தடைப்பட்டு போனதும் அங்க சொல்றார் பகவான் சுக்கராச்சாரியால பார்த்து சொல்றார், அப்பா 100வது அஸ்வமேதம் பாதியில நின்றுடுத்து, யஜ்ஞம் பாதியில நிக்க கூடாது, நீங்க எஜமானாலா இருக்கு, அதாவது யாஜகாலா இருக்கக்கூடிய குருவாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த பலிச்சக்கரவர்த்தியோட யாகத்தினுடைய சேஷத்தை சமாபனம் பண்ணி யஜ்ஞத்தை பூர்த்தி பண்ணி அவபிருத்தம் பண்ணுங்கோ, இல்லைன்னா லோகத்துக்கு துர்பிக்ஷம்னு பகவான் சொல்றார். அப்ப சுக்கராச்சாரியால் சொல்றா, யஜ்ஞேஸ்வரனான நீங்களே பிரத்யக்ஷமா வந்தும் யஜ்ஞத்தினால துர்பிக்ஷம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டா, இது வேறப்பா, என்ன இருந்தாலும் கர்மா தடப்படக்கூடாது அப்படிங்கிறத சொல்றார். இது எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இந்த யஜ்ஞம் அப்படிங்கிறது அவா நமக்காக பண்றாளே தவிர அவளுக்கானதுன்னு கிடையவே கிடையாது. அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டா, இப்ப இந்த பலன் எல்லாம் கலந்துக்கக்கூடிய நமக்கு உண்டு பூர்ணமா, அதுல சந்தேகமே கிடையாது. அதனால இங்க நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாம் நமக்கு உண்டு. அவ என்ன பண்றான்னு கேட்டா தபசு பண்றா. அதனாலதான் அந்த மந்திரத்துல ரிதமேவ பரமேஷ்டி, இந்த வைஷ்ணவ யாகத்துல கடைசியா வரக்கூடிய மந்திரம் ரிதமேவ பரமேஷ்டி,
சத்தியஸ்வரூபனான பரமேஷ்டியான பிரம்மா. அவர் எப்படிப்பட்டவர்னா சத்தியஸ்வரூபன். அது மட்டும் இல்ல, அவருக்கு உட்பட்ட இந்த அண்ட சராச்சரத்துல என்னென்ன சிருஷ்டி பண்ணப்பட்டிருக்கோ அது எதுவுமே அவருடைய ஆக்ஞைய மீற முடியாது. ரிதன்னாத்தியே திகிஞ்சன என்ன அர்த்தம்னு கேட்டா, அவர் இட்ட ஆயுசுக்கு மேல ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியாது. அப்ப அவருடைய சத்தியம் அப்படிங்கிறது அப்படி பலிக்கும்ங்கிறத சொல்றார். ரிதே சமுத்ராஹிதா. அது மட்டும் இல்லையா, சமுத்திரனை சிருஷ்டி பண்ணிட்டு பிரம்மா சொல்லியிருக்காராம், இந்த மரியாதையை நீ தாண்டக்கூடாது. சாகர சமயம் கிருத்வா ந வேளாமதி வர்த்ததேன்னு ராமாயணம். அப்போ அந்த சாகரன் எவ்வளவு பொங்கி வந்தாலும் தன் எல்லையை தாண்டது இல்லையா, அதுக்கு காரணம் சத்தியம்னு சொல்றது வேதம். அதே மாதிரி ரிதே சமுத்ராஹிதா ரிதே பூமி ரியக்ஷிதா. எவ்வளவு குவாரிகளை உடைச்சாலும், எவ்வளவு தோண்டி போட்டாலும், எவ்வளவு பெரிய அஸ்திவாரங்களை போட்டாலும் பூமாதேவி சகிச்சுக்கிறாளே, இதுக்கு காரணம் பூமாதேவி கொடுத்த சத்திய பிரமாணம்னு சொல்றார். அந்த மாதிரி இந்த யஜ்யம் பண்றதுக்கு அவ்வளவு நேர்மை, அவ்வளவு தபசு வேணும். அந்த தபஸ நமக்காக அவா பண்ணிட்டு பலனை மட்டும் நமக்கு கொடுக்குறா. அதுதான் அவளிடத்துல இருக்கக்கூடிய வசத்தி. அதனாலதான் தஸ்மாத் யஜமானஹா அயஜமானாத் உத்தரஹா. எவ்வளவு பெரியவனா இருந்தாலும் தலை கீழே எல்லாத்தையும் கொப்பளிச்சாலும் என்ன தெரிஞ்சாலும் யாகம் பண்றவன் யாகம் பண்ணாதவனை விட யாகம் பண்றவர் ஒசத்தி தான் அப்படின்னு வேதம் திரும்பி திரும்பி சொல்றது. அப்படி இவா நமக்காக இந்த யஜ்யங்களை பண்றா. இந்த யஜ்யத்துல மேலும் 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 ஸ்ரேயஸா எல்லாம் நடக்கும்னு சொல்லி இந்த யஜ்யத்துல தரிசனம் பண்ணிட்டு இதுக்கு ஏனகேன பிரகாரேன நாம யஜ்யம் அப்படிங்கறச்சே நிறைய காய்கமான ஒத்தாசை தான் தேவைப்படுறது. தனம் கொடுக்கறோம் அப்படிங்கிறது இருந்தாலும் இங்க யஜ்யசாலையில நம்மளால முடிஞ்ச வரைக்கும் மடியா அண்ணா சொல்ற மாதிரி கச்சங்கட்டிண்டு அவாவா இங்க என்ன சககாரம் பண்ண முடியுமோ அதை பண்றது அப்படிங்கிறது ரொம்ப உத்தமம். அதுக்கு முடியாததுனாலதான் நாம ஏனகேன பிரகாரேன திரவியாதி சககாரம் பண்றோம். அதுவும் முடியாம இருக்கக்கூடிய பக்தால் ரொம்ப ஆஸ்திகாலா இருக்கக்கூடியவா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆதுனிகமான சாதனம் கொண்டு எல்லாரும் ஸ்ரத்தையா தரிசனம் பண்றேன். எல்லாருக்கும் இந்த யஜ்ஞேஸ்வரனுடைய அனுகிரகம் அந்த மகான்கள் மூலியமா நம்ம எல்லாருக்கும் கிடைக்கிறது. இந்த யஜ்ஞத்துல நான் தான் சொல்லிட்டேன், இத்தனை பலனை விட பல மடங்கு பலன் அடுத்தடுத்த யாகங்களுக்கு இருக்கு. அதனால இந்த வைஷ்ணதேவ யாகத்துல கலந்துக்க முடியலன்னா கூட மேலும் மேலும் விடாம எல்லாரும் இதை கலந்துண்டு அடுத்த 6 நாள்ல கலந்துக்கணும். இப்ப வைஷ்ணதேவ யாகம் முடிஞ்செடுத்து அடுத்தது வருண பிரகாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய வசத்தியான யாகம் பண்ண போறோம். இந்த சங்கரமா சொல்லிடுறேன். இந்த வருண பிரகாசம் அப்படிங்கிற யாகத்தை பத்தி அண்ணா சொல்லும் பொழுது நேத்திக்கு கணபாடிகள் அண்ணா பாபத்தை போக்கக்கூடியது அப்படின்னு விசேஷமா சொன்னார். எப்படி வைஷ்ணதேவத்துக்கு தனிப்பட்ட மகத்துவம் இருக்கோ அந்த மாதிரி வருண பிரகாசத்துக்கு எத்கிராமே எதிரண்யங்கிற மந்திரம் சொல்லி அண்ணா நமக்கு அந்த மந்திரார்த்தங்கள்லாம் சொன்னார். பாபத்தை போக்குறதுக்கு ரொம்ப பிரதானம். பொதுவாவே அவபிருத்தம் அப்படிங்கிறது ஒண்ணு வந்துருத்துனாலேயே அவபிருத்தத்துல எல்லா விதமான பாபங்களும் போயிடுறதுன்னு சொல்றார். அவபிருத்தனி அந்த மந்திரங்கள்லாம் சந்தே ராஜன் பிஷக சஹசிரம் உர்வீகம் தீராசம் அதிஷ்டே அஸ்துங்கிற மந்திரங்கள்லாம் வருண பகவான் தன்னுடைய மனைவிகளான கங்காதி தேவதைகளோட ஜலத்துல காத்துன்னு இருக்காளாம். அந்த ஜலத்துல இறங்கின உடனேவே சதந்தே ராஜன் பிஷஜகான்னு சொல்றார். நூத்துக்கணக்கான டாக்டர்ஸ்னா பாபத்தை போக்கக்கூடிய கங்கை முதலிய நதிகள் எப்ப ஸ்நானம் பண்ணுவான், அவனை எப்படி நம்ம பவித்திரமாக்கலான்னு காத்துன்னு இருக்காளாம். அப்பேற்பட்ட மகத்துவங்கள்லாம் அவபிரதத்துக்கு சொல்லியிருக்கு. இந்த வருண பிரகாச யாகத்தை இன்னைக்கு தொடங்கி இன்னைக்கு அதற்கான உபவாசங்கள்லாம் அவ இருந்து நாளை காலமே வருண பிரகாசங்கிற யாகத்தை பண்ணுவா. அதுலயும் கரம்ப ஹோமம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமா நடக்கும். அதனுடைய மந்திரங்கள்லாம் தான் பாப விமோசனமான மந்திரங்கள். அதற்கப்புறமா அவபிரத ஸ்நானம் அப்படிங்கிறது உண்டு. பொதுவா எல்லா யாகங்கள்லயும் கடைசியில அவபிரத ஸ்நானம் வரும். இந்த யாகத்தினுடைய விசேஷம் மத்தியத்திலேயே அவபிரத ஸ்நானம் வரும். இந்த கடைசியில நம்ம கலந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சுண்டு அவபிரதத்துல கலந்துக்க முடியாம போயிடுவேன்னு அண்ணா முன்னாடியே சொல்றார். நாளைக்கு காலம்பர 11 மணி அளவுக்கு அவபிரத ஸ்நானம் பண்ணலாம் இங்க வந்தா. அதனால யாராவது கடைசியா அவபிரதம் இருக்கும்னு நினைச்சுட்டு இருந்தா கூட அவளுக்காக முன்னாடியே அறிவிக்கிறார் அண்ணா. நாளைக்கே அவபிரத ஸ்நானம், இந்த யாகத்தினுடைய விசேஷம் மத்தியத்துல அவபிரதம் பண்ணுவோம். அந்த அவபிரத ஸ்நானத்துல கலந்துண்டு எல்லா விதமான ஸ்ரேயஸையும் அடைஞ்சு யக்ஞேஸ்வரருடைய கிருபைக்கு பாத்திரமாகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பொதுவா இந்த யஜ்ஞ கர்மாக்கள்ல நிறைய விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்ற அவகாசம் கிடையாது. பிரயோகமே நிறைய காலம் இருக்கும். அதனால இருக்கிற அவகாசத்தை குறிஞ்சு அண்ணா சொன்னார். தொடர்ந்து எல்லாரும் இதை பார்த்துண்டு இங்க இருந்துட்டு இருந்தேன்னாக்க அங்கங்க அவகாசம் கிடைக்கும் போது மகான்கள்லாம் மந்திரார்த்தங்களை உபதேசம் பண்ணுவா. இது பல மந்திரங்களுக்கு நமக்கு அர்த்தம் தெரியாம இருக்கலாம்.
நமக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்கலாம். ஸ்ரத்தையா இங்க கலந்துட்டோம்னு சொன்னா நமக்கு வந்து பலனை தெரிஞ்சு காட்டி கூட அந்த பலன் கிடைச்சிடும். ஏன்னா நம்ம இந்த மந்திரார்த்தங்களை கேட்கறதே அதுல ஸ்ரத்த வரணுங்கிறதுக்காகத்தான். மந்திரார்த்தம் கேட்க முடியாதவா கூட நம்ம ஸ்ரத்தையா இருந்துட்டோம். ஸ்ரத்தனா என்னன்னு கேட்டா அவ என்ன சொல்றாளோ, சாஸ்திரேஷு குருவாக்கியேஷு விஸ்வாசகான்னு சொல்ற. வேதத்திலையும் வேதத்தை நமக்கு வேதம் ரூபமாக நமக்கு வழிகாட்டக்கூடிய நம்மளுடைய குருக்கள் எந்த வழியை நமக்கு சொல்றாலோ, இத நீ செய் க்ஷேமமா இருப்பேன்னு சொன்னாதான் அதை 100% விசுவாசத்தோட நம்ம பண்றோம் இல்லையா, நம்பிக்கையோட. இது சித்திக்குமா சித்திக்காதா, இவ்வளவு பண்ணணுமா, இது எந்த சந்தேகம் ரெண்டாவது எண்ணமே இல்லாம நம்ம பண்றோம் இல்லையா, அதுக்குதான் ஸ்ரத்தா. சா ஸ்ரத்தா கதிதா சத்பிகின்னு சொல்ற. அந்த ஸ்ரத்தை தான் ரொம்ப முக்கியம். அந்த ஸ்ரத்தையை உற்பத்தி பண்றதுக்காகத்தான் இத்தனை மந்திரார்த்தங்கள் இத்தனை சத்சங்கங்கள் நமக்கு இருக்கு. அதனால நமக்கு இந்த மந்திரார்த்தங்கள் முழுக்க கேட்க முடியாததுதான். ஏன்னா அவ்வளவு மந்திரங்கள், அவகாசம் இத்தினோண்டுதான் நமக்கு கர்ம விராமம் கிடைக்கும். அதனால நாம என்ன பண்ணணும்னு கேட்டா, இவ்வளவு மந்திரார்த்தங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க முடியலையேங்கிற தாபத்தை விட ஸ்ரத்தைய நம்ம வளர்த்துண்டோம்னு சொன்னா பூர்ண பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, மேலும் மேலும் இந்த காரியக்கிரமம்ல நாம எல்லாம் உறுதுணையா இருந்துட்டு அண்ணா மூலியமா இந்த யஜ்யங்களை நம்ம நடத்திக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு பூர்த்தி பண்ணிக்கிறேன். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.